வணக்கம் மக்களே, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இப்போது ப்ளவுஸ் வரும், சாரியில் ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும். ஆனால் இந்த புடவையில் ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுக்காம தனியாக கொடுத்துருக்காங்க. அது தனியாக கொடுத்ததில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. கைக்கும் 2 பக்கம் கைக்கும் பேக்கு நெக்குக்கும் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் போட் நெக் கொடுத்துருக்காங்க. இது சின்ன பிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன பிட்டில் நம்ம எப்படி இந்த ப்ளவுஸ் தைக்கலான்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லைனிங் எடுத்துக்கோங்க. அந்த லைனிங்கை பிரிச்சுட்டு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஒன்று 2 3 4 அது ஜாயிண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுப்போம், பிடிச்சி தைக்கிறதுக்காக. இதில் சின்ன கை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன கையே வச்சு தைச்சிப்போம். அளவு ப்ளவுஸ் சின்ன கை தான் கொடுத்துருக்காங்க. அதை சின்ன கையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அளவு வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழே ஆமுல்லாண்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கிராஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துப்போம். ஆமுலாண்ட அர்க்காத்து போட்டுப்போம். மேலே சோல்ட்ராண்ட அர்க்காத்து போட்டுப்போம். கச்சா வெட்டிப்போம். அர்க்காத்தால் ஒரு ஜாயிண்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஜாயிண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் பிட்டு அதில் வரும், அதை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த பீஸை எடுத்துக்கலாம். அந்த ஸ்லீவில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு பார்த்திங்களா, அதுவும் அந்த சைடில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் ஸ்லீவில், அதையும் 2 ஒன்றா வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்து அது மேலே வச்சுடுவோம். கரெக்டாக அளவு பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ ஜாயிண்ட்டில் பிடிச்சி தைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம ஸ்லீவை கட் பண்ணிப்போம். இப்போ கட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ பேக் கட் பண்ணணும். அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் எடுத்துப்போம். லைனிங்கை 4ஆக திருப்பி மடிச்சுப்போம். அதை நாலாக மடித்து போட்டுப்போம்.
இப்போ எம்ப்ராய்டிங் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துப்போம். எம்ப்ராய்டிங் போட்டு பேக்கு அதை கரெக்டாக மடித்து அது மேலே போட்டுப்போம். அளவு பார்த்துக்கலாம். அந்த எம்ப்ராய்டிங்லேருந்து அந்த லாஸ்ட் எம்ப்ராய்டிங் வரைக்கும் 13 இருக்குது. கீழே இதுக்கு 13 இருக்குது. அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம். மேலேருந்து கீழே 13 இருக்குது. கரெக்டான அளவு தான் இதில் எம்ப்ராய்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வச்சுட்டு தைச்சோன்னா கரெக்டாக வந்துடும். உல்ட்டா வச்சு நம்ம பிடிச்சி தைச்சிக்கலாம். எல்லாம் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க 4 பக்கமும். இப்போ அந்த எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆமுலுக்கு 6 வச்சுக்கோங்க. கீழே சைடு பார்த்துக்கோங்க. பிடிக்கிற அளவுலேருந்து அங்கே ஜாயிண்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. ஆமல் ரவுண்டு பார்த்துக்கோங்க. தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு. அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அப்படியே வளைவு எடுத்துக்கோங்க. நெக்கில் அப்படியே வளைவு எடுத்துக்கோங்க. போட் நெக் தான் கேட்டிருக்காங்க, அதனால் அதே அளவே வச்சு நம்ம கோடு போட்டுப்போம். ஆமுலில் வளைவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இறக்கம் வச்சு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அர்க்காது போட்டுக்கலாம். கீழே எவ்வளோ ஜாயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுட்டு கீழே எக்ஸ்ட்ரா ஆகிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணி எடுத்துப்போம், ஜாயிண்ட்டாக இருக்குல்ல. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இறக்கம் வச்சு வளைவு எடுத்துக்கலாம். மூணு இன்ச்சு வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு தான் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வளைவுக்காக
3 இன்ச்சு வச்சுட்டு மேலேயும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே வளைவு எடுத்துக்கோங்க. மேலேருந்து கொஞ்சம் அளவு பார்த்துக்கோங்க. மேலேருந்து உயரம் நம்மளுக்கு 13 தான் வேணும். கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 14 வச்சுக்கோங்க. மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழேருந்து 3 வச்சுக்கோங்க. அதில் அப்படியே வளைவு பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல பீஸ் கூட போட்டுக்கோங்க. நல்ல பீஸை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். அந்த வளைவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்காத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக தெரியும். அடையாளம் தெரியுறதுக்காக நம்ம அரைக்காத்து போட்டுக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியாச்சு, பேக் ரெடி பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. வந்து இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Bye.